இதெல்லாம் வேலைக்காகாது. நேரு முதல் சேகர்பாபு வரை மக்கள் கொடுக்கும் தீர்ப்பு கதையே முடிந்தது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு மக்களை கவருவதற்காக நாளுக்கு நாள் ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்து வருகிறது. அந்த வகையில் திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்களும் தங்கள் பகுதி மக்களை கவருவதற்காக பரிசு பொருட்களை வாங்கி குவித்து வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு அடுத்த மாத இறுதியில் அல்லது மார்ச் மாத துவக்கத்தில் வெளியாக உள்ளது. அதன் காரணமாகவே எப்போதும் இல்லாத வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான நேருவின் ஏற்பாட்டில் திருச்சி மேற்கு தொகுதியில் பொங்கல் பரிசாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5000 ரூபாய் மதிப்புடைய பரிசு பெட்டி வழங்கப்பட்டுள்ளது. அதில் இட்லி குக்கர், தட்டு, பேண்ட் ஷர்ட் துணிகள், சேலை, எவர் சில்வர் டம்ளர், கிண்ணம், குழம்பு பாத்திரம், கரண்டிகள், தவா போன்ற பொருட்கள் உள்ளன. சென்னை துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர்பாபு ஏற்பாட்டில் பொங்கல் பரிசு பைகள், சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாட்டில் மிக்சி, கிரைண்டர் ஆகியவை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னை மேயர் மற்றும் சில கவுன்சிலர்கள் சட்டசபை தேர்தலில் போட்டியிட முயற்சித்தும் வருகின்றனர். அவர்களும் தங்கள் பகுதியில் பொங்கல் பரிசு வழங்கி வருகின்றனர். மேலும் விளையாட்டு போட்டி, கோலப்போட்டி போன்றவற்றை நடத்தி அதன் வாயிலாகவும் பரிசுகள் வழங்குகின்றனர். அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி என திமுகவில் உள்ள அனைத்து முக்கிய புள்ளிகளும் தேர்தலில் வாக்குகளை பெற ஒவ்வொரு வீடாக சென்று பரிசு பொருட்களை கொடுத்தும் வருகின்றனர். ஆளுங்கட்சிக்கு போட்டியாக அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் தங்கள் தொகுதிகளில் பொங்கல் பரிசுகளை வழங்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மாவட்டம் வாரியாக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக வாக்காளர்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசுகளை வழங்கி வருகின்றனர். தேர்தல் நெருங்குவதால் இந்த பொங்கல் பண்டிகைக்கு வாக்காளர்களுக்கு பரிசு மழை கொட்டுகிறது. இந்த நிலையில்தான் மக்களிடம் இது சம்பந்தமாக கேட்கையில் ஆளும் தரப்பு என்னதான் ஊழல் செய்த பணத்தை இப்படி மக்களுக்கு எடுத்து செலவு செய்தாலும் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு, அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்த்துக் கொண்டுதானே வருகிறோம். வரக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு தோல்வி என்ற பரிசு நாங்கள் கொடுப்போம் என கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் 2021 தேர்தலுக்காக வாக்கு கேட்டு வந்தவர்கள் இப்போதுதான் மீண்டும் வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சியில் ஏராளமான சம்பவங்கள் நடந்துள்ளது. மாணவர்களின் கையில் போதை பழக்கம் அதிகரித்திருப்பதால் மக்கள் முடிவு இந்த முறை மாறாக இருக்கும் என்றே கருத்து கணிப்புகள் கூறுகிறது. திமுக என்னதான் பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து 200 தொகுதியை வெற்றி பெறுவோம் என கூறினாலும் மக்களிடம் அதிருப்தி என்பது குறையவில்லை. திமுகவில் இந்த முறை சீனியர்களுக்கு சீட் கொடுக்கப்படாது என்ற தகவலும் உலா வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.